கடைசியாக ஒரு 3 வீடியோ நல்ல ரெஸ்பான்ஸ் தான் வச்சுக்கோமே. பட் இந்த ஒரு மிஸ்டேக் மட்டும் தயவு செஞ்சு உங்களை கெஞ்சி கேட்டுக்கிறேன். தயவு செஞ்சு இதை பண்ணாதீங்க. ஏன் பண்ணாதீங்க அப்படின்னா, நம்ம நேற்று ஒரு வீடியோ போட்டிருப்போம். அதாவது அப்படியே பார்ட் 3 போட்டதுக்கப்புறம் பார்ட் 4 அப்படின்னு ஒரு வீடியோ போட்டிருப்போம். இதில் வந்து ஒரு 6 நிமிஷம் நான் என்ன பேசியிருப்பேன் அப்படின்னா, இதை பற்றி தான் பேசியிருப்பேன். என்ன பேசியிருப்பேன் தெரியுமா? இந்த மாதிரி விஷயம் இருக்குது. நிறைய பேர் கிளாஸ் எடுக்கிறீங்களான்னு கேட்குறீங்க. ஓகே, கிளாஸ் எடுக்கலாம் கேட்குறீங்க. நான் இந்த காரணத்தினால நான் கிளாஸ் எடுக்காமல் போனேன் பிரதர் அப்படின்ட்டு கான்செப்ட் பேசியிருப்பேன். அதில் ஒரு நண்பர் என்ன பண்ணியிருப்பாரு அப்படின்னா, அந்த வீடியோ ஸ்டார்ட்ஸ் ஃப்ரம் 7 அப்படின்னு சொல்லிட்டு கமெண்ட் பண்ணி போட்டிருப்பாரு. பட் நானுமே அதை தப்பு சொல்லலாம். பட் டைமை சேவ் பண்ணணும்னு நினைக்கிறது நல்ல விஷயம் தான். நானுமே அந்த கமெண்ட்டுக்கு ரிப்ளை பண்ணி, உங்களுக்கு வேண்டாம் அந்த பாட்டை ஸ்கிப் பண்ணிருங்க, ஒன்லி கான்செப்டுக்காக வந்தா அந்த பாட்டை ஸ்கிப் பண்ணிருங்க அப்படின்னு சொல்லி அந்த கமெண்டை நான் பின் பண்ணி வச்சிருப்பேன்னு வச்சுக்கோமே. என்னுடைய மைண்ட் செட்டும் உங்களுடைய டைமை சேவ் பண்ணணும் அப்படிங்கிறது தான். நான் வாண்டடா வீடியோக்காக ட்ராக் பண்ணணும் அப்படிங்கிறது கிடையாது. பட் இருந்தாலும் ஒரு டீட்டெயில் நான் கொடுக்குற எந்த டீட்டெயிலுமே தேவையில்லாத இன்ஃபர்மேஷன் கிடையாது அப்படின்னு புரிஞ்சுங்க. எதுக்குன்னா, இன்னைக்கு நம்ம எக்ஸ்பைரி ட்ரேடு நான் ட்ரேட் பண்ணிட்டு இருக்கப்ப எனக்கு ஒரு 3 நண்பர்கள், ஒருத்தர் மட்டும் கிடையாது, 3 நண்பர்கள் என்னை கான்டாக்ட் பண்ணி, நீங்கள் எதுக்கு ப்ரோ மேனுவலாக கால்குலேட் பண்ணி பண்ணுறீங்க? நான் வந்து இதை பைன் ஸ்கிரிப்டாக மாற்றிட்டேன். ஓகே, எப்படி பைன் ஸ்கிரிப்டாக மாற்றிட்டேன், அதனால உங்களுக்கு வந்து இந்த பைன் ஸ்கிரிப்ட் யூஸ்ஃபுல்லாக இருக்கணும். ஒரே ஒரு நண்பர் மட்டும் பைன் ஸ்கிரிப்டாக யூஸ்ஃபுல்லாக இருக்கணும்னு அந்த பைன் ஸ்கிரிப்டே ஷேர் பண்ணிட்டான்னு வச்சுக்கோங்க. பாராட்டுகள், வாழ்த்துக்கள். பட் நான் அவர்கிட்ட சொல்லிட்டேன், இந்த வீடியோ வந்து யாரையும் குறை சொல்வதற்கான வீடியோ கிடையாது, சரியா? பட் ஒரு விஷயம் தெளிவாக புரிஞ்சுங்க. ட்ரேட் பண்ணுற மக்கள் ஒரு விஷயம் ரொம்ப ஷார்ட் அண்ட் ஸ்வீட்டாக முடிச்சிடும். தெளிவாக புரிஞ்சுங்க. நான் இப்போ ஒரு இடத்துல, சரியா, ஒரு ஏஐல வந்து, சரியா, நான் வந்து பைன் ஸ்கிரிப்ட் கிரியேட் பண்ணுறேன், சரியா, கிரியேட் பைன் ஸ்கிரிப்ட் ஃபார், சரியா. இந்த பைன் ஸ்கிரிப்டை எப்படி கிரியேட் பண்ணணும், நீங்கள் வீடியோ ஃபுல்லாகவே பார்க்க வேண்டாம். அந்த வீடியோவை அப்படியே கன்வெர்ட் பண்ணி பைன் ஸ்கிரிப்டாக பண்ணுறது, இந்த ஸ்ட்ராட்டஜிலாம் நானே போட்டிருப்பேன். பட் என்னோட எந்த வீடியோவில் நான் ஏதாவது ஒரு இண்டிகேட்டர் யூஸ் பண்ணுறேன் அப்படின்னு நீங்கள் பார்த்துருப்பீங்களா? கண்டிப்பாக நான் யூஸ் பண்ணியிருக்க மாட்டேன், சரியா. நீங்கள் எடுத்து பாருங்க, உங்களுக்கு தெரியும். ஏன் அப்படின்னு கேட்டீங்க அப்படின்னா, நீங்கள் இதிலே பண்ணலாம், சரியா. மூவிங் ஆவரேஜ், சரியா, மூவிங் ஆவரேஜ் 8 and 10 சும்மா, ஓகே, நான் உங்களுக்கு தெரியும் நினைக்கிறேன். இல்லை 20 and 50, சரியா, 20 and 50 கிராஸ் ஓவர் பை, சரியா. இந்த மாதிரி ஒரு நார்மல் வார்த்தையில் கொடுத்துட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு உங்களுடைய ஃபைன் ஸ்கிரிப்ட் கிடைச்சிடும். வெர்ஷன் 5 கிடையாது, வெர்ஷன் 6 அப்டேட் ஆயிருச்சு. பட் இது எல்லாம் வரும். பட் ஓகே, உங்களுக்கு கொடுத்துரும். பட் இப்படி ஒரு என்ட்ரி கொடுக்குற இடத்துல ஸ்டார்டிங்ல ஒரு 6 நிமிஷம் இதுதான் பேசியிருப்பேன். இங்க இருக்கிற ஆர்எஸ்ஐயா இருக்கலாம், மூவிங் ஆவரேஜா இருக்கலாம், எம்ஏசிடியா இருக்கலாம், சரியா, இல்ல விவாப்பா இருக்கலாம், இல்ல வந்து பைவட் பாயிண்ட், சென்ட்ரல் பைவட் லைனா இருக்கலாம், எதானாலும் இருக்கலாம். எல்லாமே ஒரு இடத்துல ஒர்க்கா இருக்கும். பட் ஒரு இடத்துல ஒர்க்கா இருக்காது. ஏன் ஒர்க்கா இருக்காது? இப்ப அது கரெக்டா ஒர்க்கா இருக்காது. ஏன் ஒர்க்கா இருக்காதுன்னா, உங்களுடைய இன்புட்டை நீங்க பேசிக்க பார்த்து சாட் ஜிபிடி, டீப் சீக், இது எல்லாமே ஏஐ அப்படிங்கிறது நமக்கு தெரியும். பட் இதுக்கெல்லாம் ஸ்டோர் பண்ணிக்கிறதுக்கு ஒரு டேட்டா வேணும். கரெக்டா ஒரு இடத்துல டேட்டா சென்டர் ஒன்று இருக்கு, தெளிவா புரிஞ்சுங்க. இந்த டேட்டாவை வந்து உங்களோட இன்புட்டை நீங்க கொடுத்து சேவ் பண்றீங்க. அந்த அல்காரிதம்க்கு நாங்க இதை பேஸ் பண்ணி தான் ட்ரேட் எடுக்க போறோம்னு சொல்லிட்டு யாருமே கேட்காத ஒரு இன்ஃபர்மேஷனை இன்ஸ்டியூஷனுக்கு ரொம்ப ஈஸியான மெத்தட்ல நீங்க உங்களோட இன்ஃபர்மேஷனை கொடுத்துறீங்க. இது தெரியாம நிறைய பேர் இண்டிகேட்டர் கிரியேட் பண்ணி வித்துக்கிட்டு இருப்பாங்க. அதையும் நம்பி எல்லாரும் வாங்கிட்டு இருப்பான்னு வச்சுக்கோங்களேன். ஒரு இப்போ அதிகபட்சம் போன அந்த வீடியோ 1000 ரூபாய் பார்த்தாங்களா, எனக்கு கிடைச்ச வருமானம் 100 ரூபா கூட இருக்காது. இப்போ இதை நானே பைன் ஸ்கிரிப்டா மாற்றி நான் இண்டிகேட்டர் செல் பண்றேன் அப்படின்னு செல் பண்ணா ஈஸியா அந்த இண்டிகேட்டரோட விலை வந்து 1000 ரூபா வச்சுக்கோமே. நான் வந்து ஒரு 10 பேர்ல இருந்து 100 பேருக்கு வந்து ஈஸியா நல்லா விற்க முடியும். அப்போ அப்படி விற்கும் போது ஒரு 1000 பேருக்கு விற்றா அப்படின்னா 1 லட்சம் ரூபாய் கிடைச்சிடும். பட் என்னுடைய நோக்கங்கள் அது கிடையாது. தெளிவா புரிஞ்சுங்க. பைன் ஸ்கிரிப்டை கிரியேட் பண்றது கிடையாது, ட்ரேடர்ஸை கிரியேட் பண்றது. என்னோட மெயின் நோக்கம் ட்ரேடர்ஸை கிரியேட் பண்றது. இப்படி இந்த பைன் ஸ்கிரிப்டை கிரியேட் பண்றதுனால நான் இதை பேஸ் பண்ணி தான் என்ட்ரி டிஸ்கிரைப் பண்றேன் அப்படின்னு சொல்லி இங்க கொடுக்கப்படுது, இன்புட் கொடுக்கப்படுது. இதுல ஒரு மாஸ் பீப்புள்ஸ் கேதரிங் நடக்கும்போது, எப்படி ஒரு மாஸ் பீப்புள்ஸ் கேதரிங் நடக்கும்போது, இப்போ நம்ம 1000 வியூஸ் தான் இருக்குன்னு வச்சுக்கோமே. பட் ஒரு 10 லட்சம் வியூஸ், 20 லட்சம் வியூஸ் போய் அதுல கேதரிங் நடக்கும்போது, இல்லை இதை பார்த்துருந்த ஒருத்தர் ஆல்வோ பண்ணி இல்ல பைன் ஸ்கிரிப்டா பண்ணி அதை பேஸ் பண்ணி என்ட்ரி டிஸ்கிரைப் பண்ணி ஆல்வோ கொடுத்துட்டாங்க அப்படின்னா இன்ஸ்டியூஷனுக்கு ரொம்ப ஈஸியா போயிடும். நான் அந்த பைன் ஸ்கிரிப்டையும் காமிச்சிடறேனே வரல. இது வந்து ஒரு பைன் ஸ்கிரிப்ட். இப்போ நண்பர் கொடுத்த பைன் ஸ்கிரிப்ட் நான் வந்து பாருங்க, ஜேஎஸ்டபிள்யூ ஸ்டீல் அப்படிங்கிற ஸ்டாக் எடுத்துருக்கு. ஏன்னா ஜேஎஸ்டபிள்யூல என்ட்ரி கிடைச்சிருக்கும். நம்ம கான்செப்ட் படி பார்த்தீங்க அப்படின்னா ஜேஎஸ்டபிள்யூல என்ட்ரி கிடைச்சிருக்கும். நிறைய ஸ்டாக்ல கிடைச்சிருக்கும். பட் நான் ஜேஎஸ்டபிள்யூல நம்ம நண்பர் ஒருத்தர் சொன்னார், நண்பர் ஒருத்தர் இல்ல 3 பேர் சொன்னேன், மார்க்ஸா கால்குலேஷன் பண்ணி இதுக்கு கரெக்டா ப்ரோ கண்ணேன். அதாவது மேனுவலா கோவிடுக்கு அப்புறம் என்னாச்சு அப்படின்னா அங்கே ஒர்க் பண்ணுறதே வந்து கஷ்டம் அப்படின்னு நினைக்கக்கூடிய இடத்துல இருக்கும். பட் என்னைக்குமே மேனுவல் ட்ரேட் அப்படிங்கிறது வந்து யூஸ்ஃபுல்லாக இருக்கும், பவர்ஃபுல்லாக இருக்கும் அப்படிங்கிறத புரிஞ்சுக்காங்க. சிஸ்டமால வெல்ல முடியாது, பட் சிஸ்டமை ஹியூமனால வெல்ல முடியும். தெளிவாக புரிஞ்சுக்காங்க. ஓகேவா? இப்போ பாருங்களேன், இதில் வந்து 1126 அப்படிங்கிற ப்ரைஸ் காமிக்குது. இப்போ இந்த பைன் ஸ்கிரிப்டை நம்பி நீங்கள் டெய்லி பேசிஸில் ட்ரேட் எடுத்துறீங்க. ஓகே, டெய்லி பேசிஸில் ட்ரேட் எடுத்துறீங்க. பட் ஆக்சுவலாக கணக்குப்படி பார்த்தீங்க, நண்பர் கொடுத்த பைன் ஸ்கிரிப்ட் நான் எதையும் மாற்றலை, அவங்களுக்கே தெரியும், சரியா? பாருங்க,
இதோட ஹை வந்து 1153.80, கரெக்டா 1153.80, சரியா 80 பிளஸ், சரியா பிளஸ். இப்போ நான் உங்களுக்கு புரியும் நினைக்கிறேன் எதுக்கு இந்த சிஸ்டமேட்டிக்கா நம்பாதீங்க அப்படின்னு. இது ஒரு எக்ஸாம்பிள். 1119, சரியா 1119, ஓகே பிளஸ், ஓகே பிளஸ். இப்போ வந்து இதோட க்ளோஸ் வந்து 1119.20, சரியா 1119.20. இதை பண்ண அப்படின்னா எனக்கு இந்த வேல்யூ கிடைக்குதா, டிவைட் பை 3 போட்டேன் அப்படின்னா எனக்கு 1130.66 காமிக்குது. இங்க பாருங்க 1126.11 காமிக்குது. கம்ப்ளீட்டா வேல்யூ மாறிடுச்சு ஒன்று, ஓகே கம்ப்ளீட்டா வேல்யூ மாறிடுச்சு. பட் நம்ம மக்கள் நம்ம என்ன பண்ணுவோம், பயன் ஸ்கிரிப்டை கிரியேட் பண்ணிட்டு அந்த பயன் ஸ்கிரிப்ட் தப்பே பண்ண நமக்கு அவ்வளோ பெரிய கோடிங் நாலேஜ்லாம் கிடையாது. ChatGPTலோ இல்லை DeepSeekலோ இந்த மாதிரி கிளாடியோலோ போட்டு எடுத்துடுறோம். பட் நம்ம மக்கள் என்ன பண்றோம், ஓகே 1126 தான் வேல்யூ. அப்ப நான் வந்து என்ன பண்றேன், 1126 மேல வந்துச்சு அப்படின்னா பை பை அப்படின்னு சொல்லிட்டு பை அப்படின்னு உட்காந்துருப்பேன். இல்லை இது கீழே ஓப்பன் ஆச்சுன்னா சேர்ந்து உட்காந்துருப்பேன். பட் இங்க வேல்யூ கம்ப்ளீட்டா சேஞ்சஸ் ஆகுது. பட் இதை பார்த்தா நான் என்ன பண்ணேன் அப்படின்னா, சரியா இதை பார்த்தா நான் என்ன பண்ணேன்னா நான் ஓனா கிரியேட் பண்ணிட்டேன். சரியா எனக்கு பேசி ஒரு கோடிங் நாலேஜ் இருக்குன்னு வச்சுக்கோமே, நான் ஓனாவே கிரியேட் பண்ணிட்டேன். இப்போ வந்து ஒரு ஏதோ ஒரு ஸ்டாக், இப்போ நிஃப்டி எடுத்துக்கோமே, சரியா நிஃப்டி இப்போ JSW ஸ்டீல் வாட். அப்போ நான் இதை காமிச்சிடறேன். ஓகே இப்போ நம்மளுக்கு எப்படி இருக்குன்னு காமிச்சிடறேன். இங்கே பாருங்க நான் ஆல்ரெடி போட்டு வச்சுக்கிறேன். ஓகே இப்போ வந்து இதில் வந்து எத்தனாவது கேண்டில் அப்படிங்கிறத நீங்கள் மென்ஷன் பண்ணால் போதும், ஆட்டோமேட்டிக்காக உங்களுக்கு வந்துடும். சரியா ஆட்டோமேட்டிக்காக உங்களுக்கு வந்துடும். 1130.66 நான் போட்ட கணக்காக வச்சா 1130.66. நான் ரெண்டுமே உங்களுக்கு எடுத்து காமிச்சிடறேன், நிஃப்டிலையும் காமிச்சிடறேன். ரெண்டுக்கும் வேல்யூ பாருங்க. ஒருவேளை ஓகே ஒருவேளை இந்த பயன் ஸ்கிரிப்ட் உங்களுக்கு வேணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா இதோட விலை வந்து ஒரு 5000 ரூபா மட்டும். சரி 5000 மட்டும். இல்லை நானே கிரியேட் பண்ணிக்குவேன் அப்படின்னா கண்டிப்பாக கிரியேட் பண்ணுங்க, அந்த ஸ்ட்ராட்டஜி ஒர்க் ஆகும். ஆக்சுவலாக விற்கணும் அப்படிங்கிறத சொல்லலை, பட் உங்களுக்கு புரியுது நினைக்கிறேன், மக்களுக்கு புரிய வரும்னு நினைக்கிறேன். இப்போ இதோட இது பாருங்க. சரி நான் இப்போ இன்னைக்கான வேல்யூ எடுக்கிறேன். 7 கேண்டிலா, 7வது கேண்டில் கரெக்டாக வந்துக்குதா, 7வது கேண்டில் கரெக்டாக வந்துக்குதா. அங்கே பாருங்க. இப்போ இதோட ஆவரேஜ் வேல்யூ பாருங்க. இதை எடுத்துரும், நண்பர் கொடுத்தது எடுத்துரும். இப்போ நம்மளோடது வச்சு பாருங்க. இதோட ஆவரேஜ் வேல்யூ பாருங்க 22,493. இல்லை 7வது இல்லை 8வது கேண்டில் போடணும், தவறா போட்டுருக்குன்னு நினைக்கிறேன். இங்கே இருங்க, 6 கேண்டிலுக்கு முன்னாடி இன்னைக்கான வேல்யூ பார்த்தீங்க அப்படின்னா 22,763.1, கரெக்டாக 1 ஹவர். எப்பெல்லாம் 763.1க்கு மேலே போகுதோ சரியா அப்பெல்லாம் நீங்க என்ட்ரி எடுக்கலாம். 763.1, சரியா கரெக்டா இதா இருக்கு. எப்பெல்லாம் கேண்டில் மேலே ஓப்பனாதான் நீங்க ஆட்டோமேட்டிக்கா என்ட்ரி எடுக்கலாம். என்ட்ரி இங்க எடுத்திருப்பீங்க, ஸ்டாப் லாஸ் இங்க போட்டிருப்பீங்க, ஆட்டோமேட்டிக்கா அது பை ட்ரேட். கரெக்டா 1:3 கிடைச்சிருமா கிடையாது, கிடைச்சிருக்கும். பட் இதுல மாஸ் கேதரிங் நடக்கிறப்ப இன்ஸ்டியூஷன் என்ன பண்ணாங்க, ஓகே இந்த ஒரு ஸ்ட்ராட்டஜியை வச்சு மாசான பீப்புள் என்ட்ரி எடுக்கிறாங்க, பல கோடி ரூபா உள்ள வருது. இதே மாதிரி எனக்கு 3 ஸ்ட்ராட்டஜி ஒர்க் நம்ம லைவ்ல நான் அதாவது எல்லாவனும் என் ஸ்ட்ராட்டஜி ஒர்க் ஆகுது அப்படின்னு வீடியோ போட்டப்ப நான் மட்டும் தான் ஸ்ட்ராட்டஜி ஒர்க் ஆகவில்லை அப்படின்னு வீடியோ போட்டிருப்பேன். தயவு செஞ்சு இதை ஃபாலோ பண்ணாதீங்க, நான் லாஸ் ஆயிருங்க. இப்போ நீங்க இப்போ ஆல்மோஸ்ட் இந்த 3 வீடியோ வந்து குறைஞ்சது ஒரு 3000 4000 வியூஸ் போயிருன்னு வச்சுக்கோமே. ஓவராலா அந்த 3 வீடியோ சேர்த்து சொல்றேன், 4000 வியூஸ் போயிருக்கும். இந்த 4000 பேர்ல என்னைய கான்டாக்ட் பண்ணது 3 பேர் தான். கரெக்டா என்னைய கான்டாக்ட் பண்ணது வெறும் 3 பேர் தான். பாராட்டுகள் வாழ்த்துக்கள், சரியா பாராட்டுகள் வாழ்த்துக்கள். ஒண்ணு ஏன்னா என்ன அட்லீஸ்ட் ப்ரோ நமக்கு ஒன்று ஹெல்ப் பண்ணாரு, நம்ம ப்ரோக்கு ஹெல்ப் பண்ணுவோம் அப்படிங்கிற மனநிலைமைக்காக வாழ்த்துக்கள். கரெக்டா ஒண்ணு. பட் இது வந்து தப்பான சொல்ல விஷயம் கிடையாது, கரெக்டான விஷயம் தான். இந்த இடத்துல வந்து நீங்க என்ன பண்ணணும் அப்படின்னா மேனுவலா ட்ரை பண்ணணும். ஏன் மேனுவலா ட்ரை பண்ணணும், இப்படி மேனுவலா பண்ற பட்சத்தில் நீங்க சிஸ்டம்க்கு எந்த இன்புட்டும் கொடுக்கல, ஓகே உங்களோட ஸ்ட்ராட்டஜி லாங் டர்மா ஒர்க் ஆகும். பட் இங்க பீப்புள் என்ன அப்படின்னா நம்ம வந்து எந்த வேலையும் பார்க்கக்கூடாது, அது ஒரு வேல்யூவை காமிச்சிடணும், ஆட்டோமேட்டிக்கா அது என்ட்ரி போட்டுருவோம் அப்படின்னா இப்படி சம்பாதிக்க முடியும்னா எல்லாராலையும் பண்ண முடியல. ஏன் ட்ரேடிங் டிஃபிகல்ட்டின்னு வரும். இப்போ தெளிவாக புரிஞ்சுங்க. தயவு செஞ்சு உங்கள்கிட்ட கேட்குறேன், என்னால் நிறைய ஸ்ட்ராட்டஜியை வெளியே சொல்ல முடியாமல் இருக்கிறதுக்கு காரணம் இதுதான். இதனால தான் இதை மெம்பர்ஷிப்பாக மாற்றி மெம்பர்ஷிப்பாக போட்டு வந்திருக்கேன். தயவு செஞ்சு இந்த பயன் ஸ்கிரிப்டை பண்ணுறேன். இந்த பயன் ஸ்கிரிப்டை பண்ணதோட இப்போ நீங்கள் பயன் ஸ்கிரிப்டை பண்ணீங்க, உங்கள் பர்சனல் யூஸ்க்கு பண்ணீங்க. ஒருத்தன் பார்க்குறேன் இன்ஸ்டியூஷனா ஒரு பிஸ்னஸ் ஐடியாவை எடுத்து அதை செல் பண்ணணும்னு நினைக்கிறேன், பண்ணிடுவான்ல. உங்களுக்கு என்னுடைய வலி வேதனைகள் புரியும்னு நினைக்கிறேன். இது என்ன அஃபெக்ட் பண்ணுமான்னு கேட்டீங்கன்னா கண்டிப்பாக என்ன அஃபெக்ட் பண்ண போகிறது கிடையாது. பிகாஸ் ஐ எம் நாட் யூசிங் திஸ் ஸ்ட்ராட்டஜி. இந்த ஸ்ட்ராட்டஜியை வச்சு நான் என்ட்ரி டிஸ்கிரைப் பண்ண மாட்டேன், நான் பண்ண போகிறதில்ல. இதை விட ரொம்ப சிம்பிளிஃபைட் ஸ்ட்ராட்டஜி தான் நான் ஃபாலோ பண்ணிக்கிட்டு இருக்கேன். பட் இது யார் அஃபெக்ட் பண்ணும், ஒரு 2000 மக்கள் பார்த்துருக்காங்க, 2000 மக்கள் பார்த்துருப்பாங்க. அந்த 2000 மக்கள் ஒரு 2 வாரமாக யூஸ் பண்ணியிருக்காங்க அந்த ஸ்ட்ராட்டஜியை, சரியா 3வது வாரம் அது ட்ராப் ஆகுது. இது புரியுதுக்கே உங்களுக்கு ஒரு 4-5 வாரங்கள் தேவைப்படும். இது ட்ராப் ஆகுதுன்னு புரியுதுக்கே, இல்லை அதுல இருந்து வெளியே வர்றதுக்கு உங்களுக்கு ஒரு 4-5 வாரங்கள் தேவைப்படும். பட் நீங்க விட்டா லாஸ் அப்படிங்கிறது வந்து பெரிய அமௌண்ட்டாக வந்து நிற்கும். ஸோ என்னுடைய இப்போ நான் ஒரு ஸ்ட்ராட்டஜி கொடுக்குறேன் அப்படின்னா
மற்றவங்கள மாதிரி இப்போ நான் இண்டிகேட்டர் விற்கிறேன்னா வித்துட்டு போயிருக்கலாம். நான் ஒரு ஸ்ட்ராட்டஜி கொடுக்குறேன்னா லாஸ் ஆயிடக்கூடாதுன்னு உட்காந்து ஒன்னொன்னையா தேடி பார்த்து இப்படி பண்ணுமா அப்படி பண்ணுமா அப்படின்னு சொல்லிட்டு பல வருஷங்கள் ஒர்க் பண்ணி உங்களுக்கு நான் ஒரு அப்டேட் கொடுத்துட்டு இருக்கேன். ஓகே, அப்டேட் கொடுத்துட்டு இருக்கேன். இந்த இடத்துல என்னாலையும் இதை பண்ண முடியும். பயன் ஸ்கிரிப்டை கிரியேட் பண்ணி இது பண்ணுங்க ப்ரோ, இந்த பயன் ஸ்கிரிப்ட் வேணுமா கான்டாக்ட் பண்ணுங்க, கான்டாக்ட் ராகுல், சரியா, இந்த நம்பர் வாட்ஸ்அப்ல இருக்கு. ஆக்சுவலா நம்ம அப்படி கம்ப்ளீட் ஆப்போசிட் நேர் எதிராக பண்ணிட்டு இருக்கோம். என்ன பண்ணிட்டு இருக்கோம், இந்த ஸ்ட்ராட்டஜியை நீங்க மேனுவலா பண்ணுங்க, ஃபாலோ பண்ணுங்க, பேக் டெஸ்ட் பண்ணுங்க, ஃபார்வர்ட் டெஸ்ட் பண்ணுங்க, சரியா, பேக் டெஸ்ட் பண்ணுங்க, எல்லா வீடியும் சொல்றேன், ஃபார்வர்ட் டெஸ்ட் பண்ணுங்க. ஏதாவது சந்தேகங்கள் இருந்துச்சுன்னா எனக்கு வாட்ஸ்அப்ல கூப்பிடுங்க. நீங்க காசு கொடுத்தால் மட்டும் தான் நான் வாட்ஸ்அப்ல கூப்பிடுங்க அப்படின்னு சொல்லலை. கரெக்டா, சந்தேகங்கள் எது இருந்தாலும் எனக்கு வாட்ஸ்அப்ல கான்டாக்ட் பண்ணுங்க. அதுக்காக தான் வாட்ஸ்அப் நம்பர் ஒரே ஒரு யூடியூபருங்க வாட்ஸ்அப் நம்பர் டீட்டெயிலா கொடுத்து கான்டாக்ட் பண்ணுங்க அப்படின்னு கொடுத்துருக்க ஒரே ஒரு ஆள் நானா தான் இருப்பேன். மோஸ்ட் ப்ராபபிலி வேற யாருக்கும் கொடுக்கறதுக்கு தைரியமும் இல்லை, கொடுக்கவும் மாட்டாங்க. அதெல்லாம் நான் 10 நம்பர் யூஸ் பண்ணல, அது ஒரு நம்பர் தான் யூஸ் பண்ணிக்கிட்டு இருக்கேன். சரியா, என்ன பிரச்சனை வந்தாலும் அதுல மாறாம அப்படி இருக்கு அப்படிங்கிறது தெளிவா புரிஞ்சுங்க. தயவு செஞ்சு எந்த ஸ்ட்ராட்டஜி போட்டாலும் சரியா, இப்ப நான் இன்னைக்கு ஒரு ஸ்ட்ராட்டஜி போட்டிருக்கணும், இன்னைக்கு ஒன்று போட்டிருக்கணும், போடல, இது எனக்கு நட்டமா உங்களுக்கு நட்டமா அப்படின்னு யோசிங்க. இப்போ எந்த ஸ்ட்ராட்டஜியா இருந்தாலும் தயவு செஞ்சு இந்த பயன் ஸ்கிரிப்ட் பண்றது, ஆல்கோ பண்றது அப்படிங்கிறத விட்டுருங்க. மேனுவலா பண்ணுவோம். அப்படி இல்லை நான் இதைத்தான் பண்ணுவேன் அப்படின்னா எல்லாரும் மாதிரியும் மூவிங் ஆவரேஜ் நானும் இந்த மாதிரி பயன் ஸ்கிரிப்டா கிரியேட் பண்ணி பயன் ஸ்கிரிப்ட் நானே செல் பண்ணிட்டு உங்களுக்கு வேணுமா இப்படி ஒரு ஸ்ட்ராட்டஜி இருக்கு வேணுமா பாருங்க, இன்னைக்கு இங்க என்ட்ரி சொல்லியிருக்கு, இந்த எக்ஸிட் கொடுத்துருக்கு, வேணும்னா இவ்வளவு அமௌண்ட் தான், வேணும்னா இவ்வளவு அமௌண்ட் தான், இது வேணும்னா இவ்வளவு அமௌண்ட் தான். இது எல்லாரும் பண்றாங்க, இது பிசினஸா பண்றாங்க. யாருமே வந்து நீங்க கத்துக்கணும் அப்படின்ட்டு யாருமே பண்ணல. நீங்க எந்த இதனாலும் எடுத்துட்டு போலாம். ஓகே, இப்போ நான் என்ன பண்றேன், இப்போ ஆல்ரெடி நம்ம கிரியேட் பண்ணிட்டோம், ஏன்னா அது ஆல்ரெடி கிரியேட் பண்ணிருப்பாங்க. இதை வந்து நான் வந்து என்னுடைய சப்ஸ்கிரைபருக்கு கிவ் அவேவா கொடுக்கலான்னு இருக்கேங்க. சரியாங்க, அதாவது இந்த இப்போ நீங்க நான் ஒரு சொன்ன பத்தியில 10வது கேண்டில், சரியா, 10வது கேண்டில் அப்படின்னா அதோட 10வது கேண்டலோட வேல்யூ வந்துடும், என்ன ஆவரேஜ் அப்படிங்கிறது வந்துடும். ஹை என்ன, க்ளோஸ் என்ன, லோ என்ன, க்ளோஸ் என்ன, ஆவரேஜ் என்ன, இதோட ஆவரேஜ் என்ன வந்துடும். சரியா, இதை வந்து என்னோட சப்ஸ்கிரைபர்களுக்கு மட்டும் கிவ் அவேவா கொடுக்கலான்னு இருக்கிறேன். இந்த கிவ் அவேக்கான இது என்ன, அதாவது அடுத்து அதுக்கான கண்டிஷன் என்ன, இது எப்படி நீங்க வாங்குறது அப்படிங்கிறது வந்து அடுத்த வீடியோல சொல்லுவோம் அப்படின்னு சொல்லி இந்த வீடியோ முடிச்சுக்கிறேன். நன்றி, வணக்கம், தேங்க்யூ ஸோ மச்.